வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில காலேஜ் டிஆர்பி 2025க்கான தேர்வு 27/12/2025 நடக்க போகுது. இத முன்னிட்டு நாங்க ஃபுல் டெஸ்ட் 5 கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 3 டெஸ்ட் நடத்தியாச்சு. ஏற்கனவே யூடியூப்ல அந்த 2 டெஸ்டுக்கான பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்க பல பேர் பார்த்துருக்கீங்க. இப்ப டெஸ்ட் நம்பர் 3. இதுல காலேஜ் டிஆர்பி சிலபஸை பேஸ் பண்ணி 100 கொஸ்டின்ஸ் 19/12/2025 நாங்க டெஸ்ட் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 340 பேருக்கு பக்கமா இந்த டெஸ்ட்டை எழுதியிருக்காங்க. இதுல எங்ககிட்ட படிக்கிறவங்களும் அடங்கும், ப்ரீ டெஸ்ட் எழுதுறவங்களும் இருக்காங்க. அதுல ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஆன்சர் கீ சொல்லல. ஏன்னா டெஸ்ட் நேத்து தான் நடந்தது. அதனால அந்த ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் இந்த யூடியூப் வாயிலாக நான் சொல்லிடுவேன். இந்த காலேஜ் டிஆர்பி 2025 தமிழ் டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாமே இதுல பார்த்துக்கலாம். உங்ககிட்ட எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை வச்சு இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கிறீங்க. எந்த புத்தகத்துல இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது சொல்லிடுவேன். விநாயகன் 1, அரத்தன் செட்டி என்று வாடிகனை பற்றி குறிப்பிட்ட நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துலதான் அரத்தன் செட்டி என்ற சொல்லாடல் காணப்படுகிறது. சிலப்பதிகாரம் தான் செட்டி நாட்டு காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. தேப்போமி குடிமக்கள் காப்பியம்னு சிலப்பதிகாரத்தை சொல்றாரு. குடிமக்கள் காப்பியமா இருந்தாலும் வாணிக செட்டியார்களுடைய வாழ்க்கை பதிவுகளாக கோவலனும் கண்ணகியும் இந்த காப்பியத்தில் இடம்பெறுவதனால இதை செட்டியார் காப்பியம்னு கூட சொல்றாங்க. அரட்டன் செட்டி என்று வாணிகனை பற்றி குறிப்பிட்ட நூல் சிலப்பதிகாரம். இது சங்ககால வாழ்வியல். நான் சுப்பிரமணியன் பாருங்க, இந்த புத்தகம் கூட காட்டுறேன். இந்த புத்தகம் சங்கல தெரியுதான்னு பாரு. இந்த புத்தகம் இது காலேஜ் டிஆர்பி ரெஃபரன்ஸ் புக். தமிழர் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அதனுடைய இந்த புத்தகம் நமக்கு காலேஜ் டிஆர்பி சிலபஸ்ல இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்துல தான் நான் எடுத்திருக்கேன். இது சங்ககால வாழ்வியல். இதுல கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன் சார். இப்ப நான் சொல்றக்கூடிய வினாக்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல எடுத்ததுதான். ஈரோட்டுக்கு அருகில் உள்ள அரிச்சலூரில் காணப்பட்ட குகை கல்வெட்டில் காணப்பட்ட எழுத்து ழா நிரல்படுத்துக. தென்னிந்தியாவை பற்றி சுவையான விவரங்கள் தந்த சீன பயணிகள். நீங்க டிஎன் செட்ல யூஜிசி நெட்ல எல்லாம் அதிகமாக நிரல்படுத்துகிற கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிரல்படுத்துகிற கொஸ்டின்ஸ் இந்த இதுல கொடுத்துருக்கேன். அதை நல்லா கவனிங்க. நிரல்படுத்துகளை 4 ஸ்டேட்மெண்டோ 4 பர்சனாலிட்டிஸோ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க காலத்தோட ஒப்பிட்டு வரிசைப்படுத்தணும். 1 பான்கு, 2 யுவான்சுவாங், 3 பாகியான், 4 மா டுவான் லூ. இந்த 4 பேருமே தென்னிந்தியாவை பற்றி பர்டிகுலரா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தங்களுடைய நூல்களில் பதிவிட்டவர்கள். இந்த 4 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, 2வது வந்தாங்க, 3வது வந்தாங்க, 4வது வந்தாங்கன்னா இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னா பான்கு, 2வது பாகியான். பாகியான் ஆக்சுவலா
தமிழகம் வர கிடையாது. குப்தர்கள் காலத்துல பாகியான் என்ற சீன பயணி வந்தாரு. அதாவது புத்த மத செய்திகளை திரட்ட, புத்த மத நூல்களை ஆய்வதற்காக வந்து அந்த வட இந்தியாவில் புத்தர்களுடைய காலத்தை பற்றி நல்ல விதமா சர்டிபிகேட் பற்றி கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல சவுத் இந்தியாவை பத்தியும் அவருடைய நூல்கள்ல பார்க்க முடியும். அடுத்ததா வந்தது யுவான் சுவாங். ஃபர்ஸ்ட் வந்து பான்கு, அடுத்தது பாகியான், அடுத்தது வந்து யுவான் சுவாங். யுவான் சுவாங் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாத்திரிகளின் இளவரசன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அதாவது பயணிகளின் இளவரசன், டிராவலர்ஸ், பிரின்சஸ் ஆஃப் த டிராவலர்ஸ் அப்படின்னு யுவான் சுவாங்க பத்தி சொல்லப்படுது. இவரு சைனால இருந்து ஃபர்ஸ்ட் வந்தது ஹர்ஷவர்தனுடைய அரசவைக்கு. அடுத்தது வந்து சவுத் இந்தியால இரண்டாம் புலிகேசினுடைய அவைக்கு வந்தாரு. மூணாவது நரசிம்மவர்ம பல்லவனுடைய அரசவைக்கு வந்தாரு. அதாவது ஹர்ஷனுடையது வந்து கன்னோசி, நார்த் இந்தியாவில் இருக்கு, வட இந்தியாவில் சென்ட்ரல்ல வந்து இருக்கக்கூடிய இடம். அங்க வந்துட்டு அப்படியே சவுத் இந்தியால புலிகேசியினுடைய அரசவை வாதாபி. அடுத்தது நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, பாகியான் தமிழகத்துல திருட்டு பயமே இல்லைன்னு முதல்ல சொன்னவர் அவரு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு பதிவை வந்து சொல்லியிருக்காங்க. யுவான் சுவாங்கினுடைய பயண குறிப்பினுடைய நூலினுடைய பெயர் சியூக்கி. இந்த நூல்ல தமிழகத்தை பத்தி நல்ல விதமான சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காரு இந்த யுவான் சுவாங். கடைசியா அவரு காஞ்சிபுரத்துல விசிட் பண்ணிட்டு ஃபைனலா நாலந்தா பல்கலைக்கழகம் போயிட்டு மறுபடியும் கன்னோசியில வந்து புத்த சமய மாநாடு அதுல கலந்துக்கிட்டு குதிரையில ஏறி சைனா போயிட்டாரு, பிளைட்ல போகல. அப்ப இந்த நிழல் படத்துக்கு வந்து வரிசையா தெரியணும் அவங்களுடைய காலகட்டம் தான். நான்காவது விடை, இன்னா 40 இயற்றியவர், குறிஞ்சிப்பாட்டையும் பதிற்றுப்பாட்டின் 7ஆம் பத்தியும் இயற்றிய கபிலர் அல்லர் என்பார் எஸ். வையாபுரி பிள்ளை. சில புத்தகத்துல சதாசிவம் பண்டாரத்தர் கூட போட்டிருக்காங்க. அதனால இது வந்து ஆய்வுக்குரியதுதான். அதாவது இன்னா 40 இயற்றிய கபிலர் வேற, பதிற்றுப்பத்து எழுதிய கபிலர் வேற. அதாவது என்ன கேள்வினா, இன்னா 40 இயற்றியவர், குறிஞ்சிப்பாட்டையும் பதிற்றுப்பத்தின் 7ஆம் பத்தியும் இயற்றிய கபிலர் அல்லர். சார், வரலாற்றுல வந்து கபிலர் வந்து இந்த தமிழக வரலாற்றுல, தமிழ் இலக்கிய வரலாற்றுல கபிலர்ங்கிற பேர் வந்து 5 பேர் இருக்காங்க. இதுல இன்னா 40 எழுதிய கபிலர் வந்து புலால் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். புலால் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் சொல்லல. புலால் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை வந்து கொன்று சாப்பிடக்கூடாது. ஊனை பெருக்கிட ஊனினை தின்பது இன்னா அப்படின்னாரு. ஊனை வந்து பெருக்க கூடாது. அதாவது நான்வெஜ், அதாவது சும்மா சதக்கறியை சாப்பிட்டுட்டு சடை போடக்கூடாதுன்னு நான் வேடிக்கையா சொல்லுவேன். நான்வெஜ் சாப்பிட்றது கேடுன்னு சொன்னாரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதும் புலால் கல்லுண்ணாண்மை ரெண்டையும் வலியுறுத்தினார். ஆனா பதிற்றுப்பத்துல, குறிஞ்சிப்பாட்டுல, பர்டிகுலரா பதிற்றுப்பத்துல கபிலர் வந்து சொன்னது, சங்க இலக்கிய பாடல்கள்ல கபிலர் வந்து புலால் கல்லுண்ணாண்மையை ஆதரிக்கிறார். அது ஒண்ணு தப்பு இல்லைன்னு அவருடைய பாடல்ல வந்து சொல்லப்படுது. அதனால அவரும் இவரும் ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். வையாபுரி பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கார். அடுத்த வினா, பெரும்பான்மை குடிமக்களுடைய உதவியை பொறுத்தே மன்னன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பது பிள்ளையாட்டி என்னும் துறையால் விளக்கமுறும் என்கிறார் வி.ஆர். ராமச்சந்திர தீட்சிதர். பெரும்பான்மை குடிமக்களுடைய உதவியை பொறுத்தே மன்னன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பது பிள்ளையாட்டு என்னும் துறையால் விளக்கமுறும் என்கிறார் வி.ஆர். ராமச்சந்திர தீட்சிதர். இந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து இந்த புக்கு தான்
சங்ககால வாழ்வியல் நான் சுப்பிரமணியன் தான். இந்த புக்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த புக் நீங்க ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்கான் சார். அதனால தயவு செய்து இந்த புக்கை கடைசி சமயத்துல கூட வாங்கிக்கங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற இந்த புக்கெல்லாம் படிக்கணும். பட் நான் எந்தெந்த கேள்வி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நான் காட்டுறேன். நச்சினார்க்கினியர் குறிப்பிடும் துரங்க வேள்வி என்பது அஸ்வமேத யாகம். நச்சினார்க்கினியர் துரங்க வேள்வின்னு எதை பத்தி சொல்றான்னா அஸ்வமேத யாகம், குதிரைகளை வைத்து செய்யக்கூடிய யாகம் தான் அஸ்வமேத யாகம். பெரும்பாலான வட இந்திய மன்னர்கள் அஸ்வமேத யாகம் செய்யறது ரொம்ப கௌரவமாக நினைத்த காலம். வினாயன் 7. இளஞ்சேரல் இரும்புரையிடம் இருந்து பெருங்குன்று கிழார் பெற்ற பொன்னின் அளவு 32,000 கானம். பதிற்று 10ல இளஞ்சேரல் இரும்புரை எந்த 10 அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி கூற்று 1. அரசுரிமையை நீத்தல் என்பது தொல்காப்பியத்தில் கட்டில் நீத்த பால் எனப்படும். நல்லா கவனிங்க, இந்த கூற்று 1 அரசுரிமையை நீத்தல்னு தொல்காப்பியத்துல கட்டில் நீத்த பால் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 2 இளம்பூரணர் கட்டில் நீத்த பால் என்னும் தொடருக்கு பிறர்மனை நயவாமை என பொருள் என்பார். இளம்பூரணர் என்ன சொல்றாருன்னா கட்டில் நீத்த பால்னா பிறர்மனை நயவாமை, அடுத்தவனுடைய மனைவி மேல ஆசை வைக்க கூடாது அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்றார். கூற்று 1 சரி, 2 சரி. வினாயன் 9. அரசனுக்கு 500 மனைவியர், அவன் அழகிய பெண் யாரை பற்றி கேள்விப்படினும் அவன் அவளை மனைவியாக்கி கொள்வான் என்றவர் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோனுடைய நோட்ஸ் இருக்கு சார். பர்டிகுலரா மார்க்கோ போலோ பாண்டியன் நாட்டுக்கு வந்திருக்காரு, பாண்டியனுடைய அவையில தங்கி இருக்காரு, அதிகமான தகவல்கள்லாம் சேகரிச்சிருக்காரு. அவருடைய கூற்றுத்தான் அரசனுக்கு 500 மனைவியர், அவன் அழகிய பெண் யாரை பற்றி கேள்விப்படினும் அவன் அவளை மனைவியாக்கி கொள்வான். வினாயன் 10. மதுரை காஞ்சி குறிப்பிடும் 4 பெரும் குழு நிரல்படுத்துக. மதுரை காஞ்சியில ஆக்சுவலா எம்பேராயம் சொல்லப்பட்டிருக்கு, 5 பேர் அடங்கிய குழு சொல்லப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுது, மணிமேகலையில சொல்லப்படுது. ஆனா மதுரை காஞ்சியில 4 பெரும் குழு. இது யார் யார் அப்படின்னா தானை தலைவர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர், இப்படி நான் கொடுத்திருக்கேன். இந்த 4 வரிசைப்படுத்துங்க, நிரல்படுத்துகன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் புரோகிதர், அடுத்தது தானை தலைவர், அடுத்தது தூதுவர், அடுத்தது ஒற்றர். நான் எப்படின்னு சொல்றேன்: புரோகிதர், தானை தலைவர், தூதுவர், ஒற்றர். வினாயன் 11. 5 குழு என்பாராயம் உள்பட 18 அறிவுரையாளர்களை பற்றி குறிப்பிட்ட நிகண்ட நூல் பின்கள நிகண்டு. நிகண்டு பத்தி உங்களுக்கு 6வது யூனிட்னு நினைக்கிறேன் கொடுத்திருக்காங்க. நோக்கு நூல்கள் அப்படிங்கிற தலைப்புல 5 குழு என்பாராயம் உள்பட 18 அறிவுரையாளர்களை பற்றி குறிப்பிட்ட நிகண்ட நூல் பிங்கள நிகண்டு. வினாயன் 12. ஒற்றர் என்போர் அரசனது கண் போன்றவர்கள் என்ற நூல் திருக்குறள். முற்றப்பட்டோர் முற்றுநுரை தாக்குதலை கைவிட்டு அகன்று செல்லுமாறு செய்துவிட்டால் வென்றோர் அணியும் பூ தும்பை. அடுத்த வினா: மிகிலி என்பவனுக்கும் ஆய் எயினன் என்பவனுக்கும் இடையே கடும்போர் ஒன்று நிகழ்ந்ததை பரணர் எந்த நூலில் பல இடங்களில் கூறுகின்றார்னா அகநானூறு. அகநானூறு ஒரு வரலாற்று பெட்டகம். அதுல பரணனுடைய பாடல்கள் அதிகமாக காணப்படுது. தலைவனின் கோட்டையை கைப்பற்றும் முன்பே தாக்கும் மன்னன் வெற்றியை உண்ணி அதுவரை தனக்கு உரித்தல்லாத பகைவன் சொத்தை தன் நண்பர்க்கு பகிர்ந்து கொடுத்தல் என்பது
எத்திணைக்கு உரியதுன்னா உழிஞை. இந்த உழிஞை திணையை பத்தி நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது ராமனுக்கும் சண்டை நடக்குது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ராமன் என்ன பண்ணுவாரு, விபீடனை மன்னனா அங்கீகரிச்சிடுவாரு. இலங்கை மன்னனாக முடிசூட்டப்படுவார். அதாவது ராமன் எப்படியோ ராவணனை நாம அழித்து விடுவோம், அழித்த பின்பு விபீஷணன் தான் லங்கேஸ்வரன், இத முன்னாடியே பண்ணுவாரு. இந்த பகைவனின் கோட்டையை கைப்பற்றி முன்னாடியே பகைவன் சொத்தை தன் நண்பனுக்கு கொடுத்தது உழிஞை திணைக்கு தொல்காப்பியர் சொன்னத எடுத்துக்காட்டா நச்சினார்க்கினியர் அழகாக சொல்லியிருக்கார். அதுதான் கொண்டு கோட்டு மாட்டெறியும் உத்தி. அந்த உத்தியை நச்சினார்க்கினியர் பல இடத்துல பயன்படுத்தி இருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு உதாரணத்தை நான் இப்ப சொல்றேன். அடுத்த வினா, இஞ்சி, புரிசை, அகப்பா என்ற பெயர்களில் அழைக்கப்படும் சொல் கோட்டை. புறநானூற்றில் சொல்லப்பட்ட கந்தாரம் என்பது ஒரு வகை இனிப்பு சாராயம். மேக்சிமம் அந்த யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு ஃபுட் ஐட்டம், அதாவது உணவு வகையை பத்தி மேக்சிமம் போன யூஜிடிஆர்பியில கூட பாத்தீங்கன்னா கும்மாயம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் பெரும்பாலாற்று படையோட சம்பந்தப்பட்டதுதான். அதே மாதிரி இப்ப பிஜிடிஆர்பியில பெரும்பாற்று படையில சொல்லப்பட்ட உணவு வகைகள் பத்தி நெல்லை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு கூட கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு உணவு வகைகள் கேட்பாங்க. நல்லா கவனமா பார்த்துக்குங்க. மேக்சிமம் 2 இதுலயுமே பெரும்பாலாற்று படையே வருது. இது நான் புறநானூறுல கொடுக்கக்கூடியதை நான் சொல்லியிருக்கேன். கணக்கால் இரும்புரை கோச்சங்கானுடன் பொருத பெரும்போதில் தோற்று சிறைபிடிக்கப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டான் என்ற புறநானூற்று பாடல் 74வது பாடல். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்கு கடல் செலவு மேற்கொள்ளப்படுகிறது. இந்திய கடலில் கொள்ளைக்காரர்கள் மலிந்துள்ளமையால் சரக்கு கப்பல்களில் வில்லம்பர்கள் கூட செல்லுகின்றனர் என்கிறார் பிளைனி. புகாரில் இருந்த ஒரு பூதம் பொய்சாட்சி கூறியோரை கொன்று தின்று வந்தது என்பது ஒரு கதை என்ற நூல்கள். அதாவது புகார்ல ஒரு பூதம் பொய்சாட்சி சொல்றவங்களா பார்த்து கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு 2 நூல்கள்ல பதிவிடப்பட்டிருக்கு. ஒன்னு குறுந்தொகை, இன்னொன்னு கலித்தொகை. நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு நினைக்க வேண்டாம், அதுல சொன்னது வேற. குறுந்தொகையிலும் கலித்தொகையிலும் தான் இந்த செய்தி பதிவிடப்பட்டுள்ளது. பூனைப்பு ஊமையாக்கப்பட்ட உணவு. பூனைப்புங்கிறது ஊமையாக்கப்பட்ட உணவு. இது பெரும்பாலாற்று படையிலிருந்து நான் எடுத்திருக்கேன். வரகுச்சோறு. இது வரைக்கும் இந்த 20 கொஸ்டின் இந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் 1லிருந்து 20 கொஸ்டின் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே சங்ககால வாழ்வியல் இந்த புக்கில் இருந்து. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணா பாருங்க, இந்த காலேஜ் டிஆர்பியில இந்த புத்தகத்திலிருந்து அதிகமான வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பூனைப்பு ஊமையாக்கப்பட்ட உணவு வரகுச்சோறு. ஊனை உப்பு கண்டம் போட்டு உண்ணும் வழக்கத்தை குறிப்பிட்ட நூல் பெரும்பாலாற்று படை. சங்க காலத்தில் எத்தனை வகையான விளையாட்டுகள் ஆடப்பட்டதற்கான குறிப்புகள் இலக்கியத்தில் உள்ளதென ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 37 விளையாட்டு. இளங்கோவடிகள் குறிப்பிடும் திருமகள் இல்லம், சந்தை. இளங்கோவடிகள் திருமகள் இல்லம்னு எதை குறிப்பிடுறாருன்னா நாலங்காடி அல்லங்காடி தான். நாலங்காடி அல்லங்காடி இரவு நேர சந்தை, பகல் நேர சந்தை, இரவு நேர சந்தை ரெண்டுமே சந்தை தான். தொல்காப்பியர் களவியலில் எத்தனை நூற்பாக்களை குறிப்பிடுகிறார் அப்படின்னா 51. கண்ணாடியை சுத்தம் செய்து முகம் பார்க்கும் வழக்க முறையை விளக்கும் இலக்கியம் பரிபாடல். பரிபாடலில் கீரண்டையார் எத்தனை ஊழி பற்றி குறிப்பிடுகிறார்னா 5. ஊழிக்காலத்தை பத்தி
அருமையா சொன்னப்பட்ட பாட்டு. இந்த ஸ்கூல் புக்கில் கூட அந்த பாட்டு இருக்குது. ஒன்னு தோன்றி ஒன்னு தோன்றி ஒன்னு தோன்றி வரும். பைங்கனி நிவந்த பழவின் நிழல் என சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுவது மிளகு கொடி. சங்க காலத்தில் ஆண்கள் தலையில் பூச்சூடி கொள்வது வழக்கம். இவற்றை என்னவென அழைத்தனர்னா கன்னி. மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை கூறும் 11 கீழ்கணக்கு நூல் சிறுபஞ்ச மூலம். இது நான் ரீசெண்டா இந்த பெரியார் பல்கலைக்கழகத்து புக்கில் இருந்து இத்தனை கேள்வியும் எடுத்தேன். இப்ப சமீபத்தில் வெளியிட்ட பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய புத்தகம் இந்த கேள்வி எடுத்ததெல்லாம். இப்ப இனி வரக்கூடிய கேள்விகள் கே பிள்ளை புத்தகத்தில் இருந்து. இது எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லுமே தெரியும். கே பிள்ளை புக்கு தெரியாத ஆளே கிடையாது சார். நீங்க காலேஜ், நீங்க பிஜிக்கு யூஜிக்கு இந்த புத்தகம் படிச்சிருக்க மாட்டீங்க. தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. நீங்க மேக்சிமம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க யூஜிசி நெட்டோ நீங்க டிஎன் செட்டோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. மேக்சிமம் இந்த புக்ல அதிகமா இருக்கும். இந்த புக்கு நீங்க நினைக்கிற மாதிரி தமிழக வரலாறு மட்டும் கிடையாது சார். சங்க இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள் எல்லாமே இதுல கவர் ஆகும். இதை ஒரு 10 தடவை படிச்சிருங்க, நீங்க காலேஜுக்கு வேலைக்கு போயிடுவீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல சார், நான் சீரியஸா சொல்றேன். இதை 10 தடவை நீங்க படிங்க சார். நீங்க வேணா பாருங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வாங்க, இந்த புத்தகத்துல கேள்வி இல்லைன்னா சொல்லுங்க. ஏன் கான்பிடண்டா சொல்றேன்னா, இது தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு ஆக்சுவலா உங்களுக்கு 9வது யூனிட்லயும் ரெஃபரன்ஸ் புக்கா இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. என்னமோ நான் ஒன்னும் கண்டுபிடிச்சு சொல்ல கிடையாது சார். ரெஃபரன்ஸ் புக்கா கே பிள்ளை புக்கு கொடுத்துருக்காங்க தமிழக வரலாறுக்கு. மேக்சிமம் இதுதான் 100% ஆத்தென்டிகேட் புக். இது அந்த சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அதனால இந்த புக்கு கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா பிஜி யூஜிக்கு இந்த புத்தகத்தை நீங்க மேக்சிமம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது நல்லா தெரியுதுன்னு பாரு. இந்த புத்தகம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து இந்த புத்தகத்தை படிங்க படிங்க படிங்க. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாது என்ற கடவுள் தத்துவத்தை இவர் வாக்கில் முதல் காண்கின்றோம். அப்பர். அடுத்த வினா, தேவார ஆசிரியர் காலத்தில் பயின்று வந்த பண்களின் தொகை 103. 4வது திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கையாழ்வாரின் பாசுரங்கள் மட்டும் தொகுக்கப்பட்டுள்ள தொகுதி 2ஆம் ஆயிரம். மாணிக்க வாசகர் திருக்கோவையார் என்னும் அறத்துறை நூலை யார் மேல் பாடியுள்ளார்னா சிதம்பரம் நடராசர். திருவாசக தொகுப்பில் இறுதியாக வைக்கப்பட்டுள்ள பதிகம் முக்தி நெறி அறியாத பதிகம். சித்தாந்தம் என்ற சொல்லையும் சமரச சன்மார்க்கம் என்ற சொல்லையும் முதல் ஆண்டவர் திருமூலர். கூற்று 1, நானே பிரம்மம் என்ற அத்துவித வேதாந்த கொள்கை மாணிக்க வாசகர் காலத்தில் தென்பட்டது. கூற்று 2, நானே பிரம்மம் என்ற கொள்கைக்கு தமிழகத்தில் அநேகாந்தவாதம் என்று பெயர். இதுல கூற்று 1 மட்டும்தான் சரி. அதாவது நான் பிரம்மம், நான் கடவுள் என்ற தத்துவம் அத்வைத தத்துவம். அத்வைத தத்துவத்தின் கோட்பாட்டின் தந்தை ஆதிசங்கரர். அவர் சொன்னது 2 கிடையாது, 1 தான். பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற கிடையாது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 1 தான். ஆன்மா 1 தான். ஆன்மா 2 கிடையாது, 3 கிடையாது. நானேதான் கடவுள். அதம் பிரம்மாஸ்மி. நான் கடவுள்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதுல ஒரு பெரிய அதம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? தட்ஸ் கால்டு அத்வைத சூத்ரா. அதுதான் அத்வைத தத்துவத்தினுடைய தாரக மந்திரம். அத மாணிக்க வாசகர் காலத்துல இருந்தது. ஆக்சுவலா மாணிக்க வாசகர் மிண்டிய மாயாவாதம் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தி இருப்பாரு. படிச்சு பாருங்க. மிண்டிய மாயாவாதம். மாயாவாதம் என்றாலும் ஆதிசங்கரனுடைய அத்விதம் என்றாலும் 1 தான். அதுக்கு ஏகாத்மவாதம்னு சொல்லலாம். அநேகாந்தவாதம்னா பற்பல பொருட்களால ஆனது. ஏகாத்மவாதம்னா ஒரே ஒரு பொருள் தான். அப்ப நானே பிரம்மம் என்ற கொள்கை தமிழகத்தில் மாயாவாதம்னு தான் பேரு ஒளியில, அநேகாந்தவாதம் கிடையாது. அப்ப கூற்று 2 தப்பு. இப்படி எல்லாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க.
இது வந்து நான் தான் சொல்றேன், இந்த இதெல்லாம் வந்து இந்த புக்கில் தான் இருக்கு. இது ஒன்றும் பெரிய பிலாசபி புக்கெல்லாம் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது வெறும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் கிடையாது, பிலாசபிக்கல் பேக்ரவுண்டும் இதுல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இறைவனின் உருவம், அருவம், அது உருவம் ஆகிய 3 திருமேனி. அதாவது சைவ சமயத்துல இறைவனை வந்து 3 விதமா வழிபடுறாங்க. ஒண்ணு உருவம்னா நம்ம கோயில்ல பார்க்கக்கூடிய சுவாமியினுடைய விக்கிரம். அடுத்தது அரு உருவம்னா லிங்க வடிவம். அருவம்னா வெட்டவெளி. இந்த 3லயுமே இறைவனை பார்க்கலாம். அது எந்த கோயில்னா சிதம்பரம் நடராஜர். பஞ்சபூதங்கள்ல ஆகாய தலம் நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில். தில்லை அம்பல நடராசா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணினும்னு பாடினார் பாத்தீங்களா அப்பர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குனி சிறப்பும்னு ஒரு பாட்டு பாடினார் பாத்தீங்களா. மனித்த பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தேன்னு இந்த பாட்டை பாடினது நடராஜர் கோயிலை பத்தி தான். அவர் அந்த கோயில் தான் வேண்டினாரு. அது கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்த வினா, முருகிச் சிவந்த கழுநீரும் முதிரா இளைஞர் ஆகுயிரும் திருகிச் செருகும் குழல் மடவீர் செம்பொற் கபாடம் திறமினோ என்ற பாடல் கலிங்கத்து பரணி. வைணவத்தில் ஒவ்வொரு உயிரும் இறுதியில் பிராமண பிறப்பை எடுத்த பிறகுதான் பரமபதம் எய்தும் என்பது எவரது கொள்கையாகும்னா வேதாந்த தேசிகர். அதாவது வைணவத்துல, அதாவது இந்து சமயத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, 7 பிறவிக்கும் நம்மளுடைய உயிர் வந்து மாறி மாறி பிறப்பெடுக்கும்ங்கிறது. இவர் என்ன சொல்றாரு, வேதாந்த தேசிகர் வந்து வைணவத்துல கடைசியா வந்து பிராமண பிறவி எடுத்த பின்னாடிதான் பரமபதம் எய்துங்கிறாரு. ஆனா இதை வந்து ராமானுஜர் ஏத்துக்கல. இது வேதாந்த தேசிகனுடைய கொள்கை. கடைசியில பெரியவாச்சான் பிள்ளைய வச்சு வேதாந்த தேசிகரை கன்வின்ஸ் பண்ணி ராமானுஜனுடைய கொள்கையை ஏத்துக்குவார். அது ஃபைனலா. பட் ஆரம்பத்துல வேதாந்த தேசிகனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஏன்னா பிறப்புகள்ல உயர்ந்தது பிராமணம் அப்படிங்கிறது வந்து வைணவர்களுடைய கொள்கை. அதனால அதாவது உங்களுக்கு தெரியும், இந்து சமயத்துல வந்து அந்தனர் தமிழ்ல, அதாவது பிராமணா, சத்திரியா, சூத்திரா, வைசியா, சூத்திரா, அத அந்தனர், அரசர், வணிகர், தமிழ்ல வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 வகை வர்ணத்துல எந்த வர்ணமா இருந்தாலும் இறுதியா வந்து பிராமண படைப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்றத வந்து வேதாந்த தேசிகனுடைய கூற்று. ஏன்னா வேதாந்த தேசிகர் வந்து வடகலையினுடைய மூலவர். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வைணவத்துல 2 விதமான பிரிவு, ஒன்னு வடகலை ஒண்ணு, தென்கலை ஒண்ணு. தென்கலைக்கு வந்து பிள்ளை லோகாச்சாரியான் சொல்லலாம், மணவாள மாமுனிகளையும் சொல்லலாம். அடுத்த வினா, குரங்கு குட்டியானது தானே தன் தாயை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வடகலை தத்துவம் தான். இதுக்கு பேரு மக்கட நியாயம்னு பேரு. அதாவது இறைவனை நாம தானே போய் பிடிச்சுக்கணும். குரங்கு கொட்டி வந்து தானே தன் தாயை விடாம பிடிக்கும் போது நாம தான் கடவுள்கிட்ட போய் ஆகணும். கடவுள் நம்மளெல்லாம் வந்து தேடி வர மாட்டாரு. உனக்கு இது என்ன, நீ தான் கடவுள்கிட்ட போய் ஆகணும். கடவுள் வந்து உங்களை தேடி வர மாட்டார் சார். குரங்கு குட்டி வந்து தானே தன் தாயை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் போது நாம தான் இறைவனை போய் பற்றிக்கணுங்கிறது அர்த்தம். அதுக்கு பேர் மக்கட நியாயம். மாச்சல நியாயம்னு ஒண்ணு இருக்கு, அது தென்கலை. அப்படியே அது உண்டா. இறைவன் நம்மளை வந்து தேடி வருவாரு. இறைவன் வந்து நம்மளை தேடி வருவாரு, நாம ஒழுங்கா இருந்தாங்கிற அர்த்தம் தென்கலையில. அடுத்த வினா, திருமுருகாற்றுப்படையில் திருவேதகம் என்னும் படை வீட்டை சுவாமிமலை என்னும் ஊர் என கொண்டு பாடியவர் அருணகிரிநாதர். தமிழில் முதலில் அத்துவித வேதாந்தத்தை பற்றிய நூல்கள் எழுதியவர் தத்துவராய சுவாமிகள். அத்வைத கோட்பாடு, பாசவதை பதனி, மோகவதை பதனி எல்லாம் இவர் எழுதிய நூல்கள். திவாகர நிகண்டு மற்றும் பிங்களந்த நிகண்டு ஆகியவை இயற்றப்பட்ட காலகட்டம் சோழர் காலம். அதிவீரராம பாண்டியனின் நைடதத்தில் காணப்படும் கற்பனைகள் எந்நூலை நினைவூட்டுகின்றன. நைடதம் என்ற நூலை அதிவீரராம பாண்டியன் எழுதியிருக்கிறாரு. கம்பராமாயணத்தை தழுவிதான் தன்னுடைய நூலில் கற்பனைகளை படைத்திருக்கிறார். அடுத்த வினா, ரவிக்கை, சேலை, சல்லி, சீனச்சரக்கு, துக்குனி
என்னும் சொற்களை முதலில் எந்நூலில் காணலாம்னா குற்றால குறவஞ்சி. திருவிளையாடல் புராணம் இயற்றிய பரஞ்சோதி முனிவர் திருமலை நாயக்கன் காலத்தில் சேர்ந்தவர். அடுத்த வினா, ஒட்டக்கூத்தர் தம்மை புறந்து வந்தவனாக காங்கேயன் என்ற குதுநிலை மன்னன் மீது 4000 கோவை என்னும் நூல் பாடியுள்ளார். அடுத்த வினா, கூற்று 1, வில்லிபுத்தூரார் ஆழ்வாரின் பாடல்கள் 18 நாள் போது முடிவுடன் முற்று பெறுகின்றது. சரி. வில்லிபுத்தூரார் வைணவராயினும் சிவனின் புகழை தம் நூலில் வாயார பாடுகின்றார். அதாவது வில்லிபுத்தூரார் வைணவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய காப்பியத்துல சிவனுடைய பெருமை, அர்ஜுனன் தவம் செய்யும் போது சிவனை நோக்கி தவம் செய்வதாக பாடியிருக்கார். விடாயன் அடுத்தது, குளத்தில் நீருள்ள ஈட்டிகளை நாட்டி தலைகீழாக அதில் விழும் வழக்கத்தின் பெயர் கருமாறி பாய்தல். இது காஞ்சி புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. அடுத்த வினா, நிரல்படுத்துக. பெரிய புராணத்துல திருநின்ற சருக்கம் இருக்கு. பெரிய புராணம் மொத்தம் 13 சருக்கம், வெள்ளானை சருக்கம் தான் கடைசி. அதுல ஒரு 4 சருக்கத்தை கொடுத்து நிரல்படுத்துக சொல்லியிருக்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, காரைக்கால் அம்மையார் புராணம், அப்பூதி அடிகள் புராணம், திருநீல நக்க நாயனார் புராணம், நமிநந்தி அடிகள் புராணம். இதுதான் சரியான விடை. ஐயடிகள் காடவர்கோன் பாடிய சேத்திர வெண்பாவில் கிடைத்த பாடல்கள் 24 பாடல்கள். ஐயடிகள் காடவர்கோன் பல்லவ வம்சத்தை தேர்ந்தவர். அடுத்தது பொதுத்துக. சிலப்பதிகாரத்துல 5 மன்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல 4 கொடுத்து பொதுத்துக சொல்லியிருக்க. வெள்ளிடை மன்றம் களவொலிக்கும், இளஞ்சி மன்றம் குறை தீர்க்கும், நெடுங்கல் மன்றம் மயக்கம் போக்கும், கோல் காக்கும், பாவை சதுக்கம். அடுத்தது நிரல்படுத்துக. சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல ஒரு 4 காதை கொடுத்திருக்க. இதுல நீர்ப்படைக்காதை, நடுகற்காதை, வாழ்த்துக்காதை, வரம் தருக்காதை. இதுதான் சரியான வரிசை. இலங்கு நீர் வளைப்பின் கலந்தரை விளக்கமும், விலங்குகளை பரதவர் மீன் திமிழ் விளக்கமும் இந்த பாடல் இடம்பெறும் சிலப்பதிகார காதை கடலாடு காதை. மணக்குடி, பெய்வலை, நல்லாள் என்ற சொற்களால் குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. நிரல்படுத்துக. மணிமேகலை கிளைக்கதிகள். விஸ்வாமித்திரன் கதை, ஆபுத்திரன் வரலாறு, ஆதிரை வரலாறு, சாதுவன் வரலாறு. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட கிளைக்கதைகள் காணப்படுது. இதெல்லாம் வரிசையா படிச்சுக்கணும். ராஜா வரதராஜாங்கிற புத்தகத்துல இந்த கிளைக்கதைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பிறவி கடல்களை நீந்தி பிறந்தும் இறந்தும் உழல்வோம். மணிமேகலையில வரக்கூடிய பாடல் வரி. பிறவி கடலடை நீந்தி பிறந்தும் இறந்தும் உழல்வோம். யார் யாருகிட்ட சொன்னாங்க அப்படின்னா, கண்ணகி மணிமேகலியிடம் சொன்ன பாடல் வரி. அள்ளித்தால் அற்ற போதும் ஆறாத நூல் அதனை போல தொல்லைத்தம் உடம்பு நீங்க தீவினை தொடர்ந்து நீங்க. இது பிறவி பயனை பற்றி சீவக சிந்தாமணியில சொல்லப்பட்ட செய்தி. அருமையான இது. இந்த உடம்பு அதாவது பிறவி பயன் இந்த வினைப்பயன் ஒவ்வொரு படியிலும் கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கும். இது விட்டு போகாதுன்னு அர்த்தம். உடம்பு மணக்கின்றது. அடுத்த வினா, உடம்பு மணக்கின்றது என்று உறவு கொள்கிறோம். அதன் 9 வாயில்களில் இருந்து வரும் அழுக்கு மணக்கிறதா? அதன் நாற்றத்திலா இன்பம் என ஊன் உடம்பின் இழிவை சுட்டி காட்டியவர் குண்டலகேசி ஆசிரியர் நாதகுத்தனார். புறப்புறல் வெண்பாமாலை நூல் அமைப்பினை பற்றிய தவறான செய்தி எதுன்னு கொடுத்திருக்கேன். அதுல 12 படலங்கள் ரைட்டு சார், 361 வெண்பாக்கள் ரைட்டு, 341 கொழுக்கள், அதுல 15 சூத்திரங்கள்னு கொடுத்திருப்பேன். 15 சூத்திரங்கள் கிடையாது. சில புத்தகத்துல 18 சூத்திரங்கள் இருக்கு, சில இதுல 19 சூத்திரங்கள்னு கூட இருக்கு. நன்னூல் உரையாசிரியர்கள் நிரல்படுத்துக. ஒரு 4 பேர் கொடுத்திருக்க. ஆறுமுக நாவலர், விசாக பெருமாளையர், சடகோப ராமானுசர், பவானந்தம் பிள்ளை. இந்த 4 பேர்த்துல வரிசைப்படுத்தணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் விசாக பெருமாளையர், அவர் தான் இதுல 4ல சீனியர். நெக்ஸ்ட் ஆறுமுக நாவலர்,
அடுத்தது சடகோப ராமானுஜாச்சாரியார், ஃபைனலா பவானந்தம் பிள்ளை. இதெல்லாம் நீங்க வந்து நன்னூல் இலக்கண புத்தகத்துல நம்ம சோம இலவச புக்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் படி போட்டிருக்காங்க. அடுத்த வினா, சூத்திர ரூபமாக உள்ள நூலுக்கு ஸ்லோக ரூபமாக விளக்கம் கூறும் நூலை என்னவென்பதுனா காரிகை. ஒரு அரசன் தன் நாட்டை விட்டு போருக்கு செல்வது அழகு என்று கூறிய நூல் ஏழாதி. 10 என்னும் உட்தலைப்பு காணப்படும் நூல்கள் ஒரு 4 கொடுத்திருக்க. 10 திருவாசகம், 5 முதுமொழி காஞ்சில. இதுல 10ங்கிற உட்தலைப்பு 10 கிடையாது. மீதி 3 இருக்குது. திருவாசகத்தில் இருக்கு, 5 இருக்கு, முதுமொழி காஞ்சில இருக்கு. அச்சோ 10 இதெல்லாம் வந்து திருவாசகத்துல. 5 தோழி கூற்று 10, செவிலி கூற்று 10, புடநாடு 10, எருமை 10ன்னு ஏகப்பட்டது இருக்கு. அடுத்த கேள்வி, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா, பற்றொடை வெண்பா ஆகிய வெண்பாக்கள் அடங்கிய அற இலக்கியம் ஆசாரக்கோவை. உடன்போக்கு சென்ற தலைவனும் தலைவியும் திரும்பி வருமாறு நற்றாய் நன்னிமித்தமாக கரையும்படி காக்கியிடம் வேண்டுவது படாய்க்கடன் உரைத்தல். யாப்பிருந்தாளகாரியை நூலாசிரியர் செய்த காரிகைகள் மொத்தம் 4. கந்தமடிவில், தேனால் கமல், சுருக்கமில், தூங்கேன் தடுக்கல். டேஸ் செய்த யாப்பிலக்கண வசனம் யாப்பிருங்கல காரிகை பின்பற்றி எழுதப்பட்ட நூலாகும். விசாக பெருமாளையர் செய்த யாப்பிலக்க வசனம் யாப்பிருங்கல காரிகை பற்றி எழுதப்பட்ட நூல். வேறு ஒரு மொழி பற்றிய இலக்கணத்தின் இயல்பினை வைத்துக் கொண்டு இலக்கணம் அமைத்தல் பெரும்பிழை என்று கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. அடுத்த வினா, பிற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தும் மானுக்கு பிணை நின்ற படலம் என்ற பிரிவு காணப்படும் நூல் சீரா புராணம். ஊதாரி பிள்ளை கதையை கவிதை வடிவில் எழுதிய நூல் இயேசுகாவியம். இயேசுகாவியம் கண்ணதாசன் எழுதினது. நிழல்படுத்துக தமிழ் வளர்த்த ஐரோப்பிய அறிஞர்கள். மொத்தம் 4 பேர், கால்டுவெல், ரேனியஸ், ஜியு பெப், எல்லிஸ். இந்த 4 பேரை கொடுத்திருக்க. 4ல ஃபர்ஸ்ட் எல்லிஸ், அடுத்தது ரேனியஸ், அடுத்தது கால்டுவெல், அடுத்தது ஜியு போப். வீரமாமுனியின் திருக்குறள் உரைநூலை சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆண்டு 1985. எக்காலமும் உன்றன் பொற்கால் படிந்து கொண்டிருக்க நீ வரம் தருள்வாய் என்று இயேசுபிரானை நோக்கி பாடியவர் வேதநாயகம் பிள்ளை. விநாயகன். அடுத்தது, மனோன்மணியத்தின் சுந்தரம் பிள்ளை குறிப்பிடும் தத்துவ வடிவம் பொருத்துக. குடிலன் மாயாசக்தி, மனோன்மணி சுத்த சத்துவம், வாணி புத்தி சத்துவம், சீவகன் சீவாத்மா. இதெல்லாம் சிற்பி பாலசுப்ரமணியம் புக்கில் இருந்து எடுத்தேன். புதிய தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த புத்தகம் நல்ல சோடு 3 வால்யூம் இருக்கு சார். இதெல்லாம் நீங்க பிஜிடிஆர்பிக்கும் படிக்கிறாங்க, காலேஜ் டிஆர்பில கண்டிப்பா இந்த தமிழ் இலக்கிய வரலாறு உங்க கையில் இருக்கணும். எதுகை மோனையுடன் உரைநடையை எழுதி வந்தவர் சுன்னாகம் ஆ. குமாரசாமி பிள்ளை. அடுத்த வினா, பழமொழி புணர்த்த கட்டுரை கட்டமைப்பு இவருடைய உரைநடையில் காணலாம். திருமணம் செல்வ கேசவராய முதலியார். பாரதியாருடைய குயில் பாட்டின் கதாபாத்திரங்கள் குயில்னு ஒன்றுக்கு, அடுத்தது மாடன், குரங்கன். இப்பெரும் பேய் இனிமேலும் நமது இந்திய நாட்டில் இருந்திடலாமோ என்று தீண்டாமை பேயை கடலில் தள்ள வேண்டும் என்கிறார் கவிமணி. ஒப்பிலக்கியத்தின் முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று வரலாற்று முறையில் ஒப்பிட்டு ஆராய்வது இதனுடைய முக்கிய பண்பாகும். கோட்பாட்டினுடைய பெயர் கூர்தளர கோட்பாடு, எவல்யூஷன் தியரி. நாட்டுப்புற பாடல்களை பல பெயர்களில் சுட்டுவர். எந்தெந்த பேர்னா மலையருவி, காட்டுப்பூக்கள், நிலாச்சோறு, வளமலர். இந்த 4ல ஒண்ணு கிடையாது. மலையருவி இருக்கு, காட்டுப்பூக்கள் இருக்கு, வனமலர் இருக்கு, நிலாச்சோறு என்பது தவறு. சாகித்ய அகாடமி பரிசினை 2023 மொழிபெயர்ப்புக்காக பெற்றவர்
கா செல்லப்பன். நிரல்படுத்துக. தமிழில் தற்போது உள்ள பிரபலமான இதழ்கள். மொத்தம் 4 இதழ்கள் சொல்லியிருக்கோம். என்னன்னா கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், துக்ளக். இதுல ஆனந்த விகடன் ஃபர்ஸ்ட், கல்கி செகண்ட், குமுதம் அடுத்தது, துக்ளக் தான் ஃபைனலா. 1938 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாடும் தமிழ் மொழியும் முன்னேறுவது எப்படி என்று கட்டுரை வாசித்தார் நீலாம்பிகை அம்மையார். திணை பால் பாகுபாடு எந்த அடிப்படையில் அமைந்தது பற்றிய இவரது உரையில் சமூக மதிப்பீட்டு கருத்து அதிகமாக அழுத்தம் பெற்றுள்ளது நச்சினார்க்கினியர். தொல்காப்பியர் இயற்பெயல் என்ற கலைச்சொல்லை பயன்படுத்திய இயல்கள் கிளவியாக்கம், பெயரியல், இடை இயல். வினைச்சொல் அமைப்பில் வடிவ ஒற்றுமை அடிப்படையில் பல பொது சொற்களை கூறியவர் சுவாமிநாத தேசிகர். திசைச்சொல் பெயராக பெரும்பான்மையும் வினையாக சிறுபான்மையும் வர வடசொல் பெயராக மட்டும் வரம் என கூறிய உரையாசிரியர் தெய்வச்சிலையார். இந்த இலக்கணம் எல்லாம் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் கோட்பாடு, சேவை சண்முகம் புக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த காலேஜ் டிஆர்பில எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொதுவிலக்கணம், யாப்பிலக்கணம், அணியற்பன் கோட்பாடு இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க தொல்காப்பியம் வெள்ளைவாதனர் புக்கு, எஸ்.ஆர். சிவலிங்கம் உரைவலம், அரசன் சண்முகநாதனுடைய புத்தகம், அப்புறம் நம்ம சுப்புரெட்டியாருடைய அகத்திணை கொள்கை, சாவே சுப்பிரமணியனுடைய இலக்கண தொகை, சேவை சண்முகத்தினுடைய கோட்பாட்டு புத்தகம், இத்தனை புத்தகத்தில் இருந்து தான் சார் கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் படிச்சு பொதுல கண்டுபிடிக்கிறது பைத்தியமே பிடிச்சு போயிடும். அதனால அந்த இதுல கொஞ்சம் கேட்டானா கஷ்டம்தான். பொறுத்துக. தொல்லியல் களங்கள் கிடைத்த பொருட்கள். பையம்பு பள்ளியில காண்டாமிருகத்தின் எலும்புகள், கொடுமலர்ல எஃகு உருக்கும் உருக்காலை, தேனூர்ல தங்கப்பட்டைகள், வெள்ளலூர்ல தினரா காசுகள். நிரல்படுத்துக. தோப்பில் முகமது மீரான் நாவல்களை நிரல்படுத்த சொல்லியிருக்கேன். 4 நாவல்: சாய்வு நாற்காலி, கூனன் தோப்பு, துறைமுகம், ஒரு கடலோர கிராமத்தின் கதை. இதுல ஃபர்ஸ்ட் கடலோர கிராமத்தின் கதை, அடுத்தது துறைமுகம், அடுத்தது கூனன் தோப்பு, ஃபைனலா சாய்வு நாற்காலி. அயலக தமிழ் இலக்கியத்துள் இலங்கை நாவலாசிரியர்களில் முற்போக்கு இயக்கத்தோடு துணை செய்த நாவல்களை படைத்தவர் கணேசலிங்கன். தமிழில் முதல் பின் நவீனத்துவ நாவல் என்னும் சிறப்பை பெற்றது தமிழவன் எழுதிய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள். இக்கால தமிழில் அல்ல என்ற வடிவமே இருதிணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவானதாக அமைகின்றது. கூற்று. மரபு வழி இலக்கிய திறனாய்வில் படைப்பு மட்டுமே மைய பொருளாக இருக்கின்றது. இந்த கூற்று தப்பு. மரபு வழி இலக்கிய திறனாய்வில் படைப்பு மட்டுமே மைய பொருளாக இருக்கின்றது என்பது தப்பு. மரபு வழினா ட்ரெடிஷனல் கிராமர்ல பர்டிகுலரா நூல் ஆசிரியன் தான். மரபு வழி திறனாய்வுனா பாரம்பரியமிக்க புத்தகத்துல ஒரு புத்தகத்தை நாம படிக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தான். நம்ம திருக்குறளை பாராட்டும் போது திருவள்ளுவரையும் சேர்ந்து அதிகம் பாராட்டுறோம். சிலப்பதிகாரத்தை பாராட்டும் போது இளங்கோவடிகளை அதிகமா பாராட்டுறோம். மணிமேகலையில பாராட்டும் போது சாத்தனார் சொன்னாருன்னு சொல்றோம். இப்படி நூலாசிரியனை தூக்கி வச்சு கொண்டாடுறது தான் மரபு வழி இலக்கியம். அதுல திறனாய்வு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ஆசிரியருக்கு, படைப்புக்கு கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுலாம் அமைப்பியல். அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்ட்ரக்சரலிசம்னு பேரு. இந்த கூற்று 2 அமைப்பியல் திறனாய்வு விமர்சனம் கோட்பாட்டு அடிப்படையில் ஆசிரியரை ஓரம் கட்டி விடுகிறது. இந்த கேள்வி எதிலிருந்து எடுத்துன்னா மொழியும் இலக்கியம் அப்படின்னு நுஃப்மான், இது ஏகப்பட்ட பேர் இந்த புத்தகத்தை பத்தி தெரியலீங்க. நுஃப்மான் இலங்கை இலக்கிய திறனாய்வாளர், விமர்சகர். இவர் தமிழினுடைய அடிப்படை இலக்கணம் ஒண்ணு எழுதுனதுல முக்கியமானவர்.
இந்த புத்தகம்லாம் மொழியும் இலக்கியம்னு புத்தகம், அருமையான புத்தகம். இந்த புத்தகம் நான் இப்ப எடுத்துட்டு வரல, அதனால காட்ட முடியல. அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. அந்த புத்தகத்துல வந்து உங்களுக்கு மொழி வேளாளரை பத்தி அழகாக போட்டிருக்காங்க. இலக்கிய உணர்திறன் என்ற கருத்தை மொழி உணர்திறன் என்ற கருத்தை தழுவி அமைந்தது. மொழி உணர்திறன் ஒருவருடன் உடன் பிறந்தது என கருதுகிறார் நோம் சோம்ஸ்கி. குறி, பிரதி, வாசிப்பு, கட்டவிழ்ப்பு, இருமை, எதிர்வி போன்ற சொற்கள் எந்த துறைகளின் செல்வாக்கு காரணமாக தமிழில் புதிதாக புகுந்தவைனா மொழியியல் மற்றும் பின்னவீனத்துவம். ரோமன் ஜாக்கப்சன் மொழியின் 6 வகை செயல்பாடுகள் பற்றி விளக்குகிறார். இவற்றில் முதலாவதும் அடிப்படையானதும் எதுன்னு கேட்டா சுட்டு செயல்பாடு. இலக்கிய திறனாய்வில் பயன்படும் சசூரின் 2 கருத்தாக்கங்கள் முக்கியமானவை. என்னன்னா மொழிக்குறி மற்றும் அகமொழியும் புறமொழியும். விநாயகன் 100. கடைசியா தொல்காப்பியர் வந்து பெயரியல் டாஸ் பொருளும் வடிவும் சொல்லால் அறிந்து கொள்ளலாம் என்று பொதுவாக குறிப்பிட்டுள்ளார். அப்படின்னா 2ஆம் சூத்திரம் முழுசா படிக்கிறேன். தொல்காப்பியர் பெயரியல் 2ஆம் சூத்திரத்துல பொருளும் வடிவமும் சொல்லால் அறிந்து கொள்ளலாம் என்று பொதுவாக குறிப்பிட்டுள்ளார். இது வரைக்கும் நாம 100 கேள்வி பக்கமா பார்த்தோம். இந்த 100 கேள்விய நான் மேக்சிமம் சங்ககால வாழ்வியல் சுப்பிரமணியன் புத்தகத்துல தமிழக மக்களும் பண்பாடும், தமிழக வரலாறு பண்பாடு, தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே பிள்ளை புத்தகம், மொழி வரலாறுக்கு வந்து எம்ஏ நுக்மான் புத்தகம், அது மட்டும் இந்த இது. இலக்கிய வரலாறுல புதிய தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி பாலசுப்ரமணியம், ராசா வரதராஜா, இந்த புத்தகத்துல இருந்தெல்லாம் ராஜா வரதராஜா இந்த புதுசா வந்து எடிஷன் வந்திருக்குங்க சார். இந்த புத்தகம்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதெல்லாம் மார்க்கெட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் எத்திக்கலான புத்தகம், புரியுதுங்களா? இத்தனை புத்தகமும் ஆக்சுவலா இது வந்து காலேஜ் டிஆர்பிக்குன்னு படிக்கணும்னா கிட்டத்தட்ட 50-60 புத்தகத்துக்கு மேல வேணும். கடைசி சமயத்துல இந்த புக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு கேட்டாங்க போன் பண்ணி, அதனால நான் வந்து சொல்றேன். இது வரைக்கும் இந்த 100 கேள்விக்கு நான் விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய இது பாத்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்குன்னு கடந்த 1.5 வருஷமா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். தொகுத்து வச்சு படிச்சு பாருங்க. மேக்சிமம் எல்லா சிலபஸ் வீடியோட கிட்டத்தட்ட 100கணக்கான வீடியோ காலேஜ் டிஆர்பி தமிழ். இதை நீங்க இந்த ஒரு 10 நாள், இந்த இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, கொஞ்சம் படிச்சீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாம நாங்க வந்து வள்ளூர் வாசகர் வட்டம் இது வரைக்கும் நாங்க 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதாவது யூஜிடிஆர்பி, தமிழ் வளர்ச்சித்துறை, டிஎன்பிஎஸ்சி இந்து சமய அறநிலையத்துறைன்ட்டு கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் ஒரே பயிற்சி கட்டணத்துல ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த காணொலியை பார்த்த உங்களுடைய பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்லுங்க. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கும். அது போன வீடியோல கூட காட்டியிருக்கேன். அதே மாதிரி எங்களை பத்தி தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3-4 வீடியோ பாருங்க. எங்களுடைய வெற்றி சாதனைகள், எங்க இன்ஸ்டியூட்டை பத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்ரோச், இதெல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 2 வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் 1 வீக் இருக்கிறதுனால என்னுடைய அட்வான்ஸ்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த என்னுடைய யூடியூப் பயனாளிகள் அனைவருமே எனக்கு கிட்டத்தட்ட 300க்கு மேல வேக்கன்ட் இருக்கு. எங்ககிட்ட ரொம்ப குறைவான அளவுல தான் படிக்கிறாங்க. அதனால என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா வேலைக்கு போயிடுவீங்கன்னு உங்களோட அதிகமாக நம்பிக்கை இருக்கு. அதனால கிட்டத்தட்ட காலேஜ் டிஆர்பிக்கு நான் 1.5 வருஷமா போட்டுட்டு இருக்கேன், தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் வந்து நெகட்டிவா போட்டிருக்காங்க, நடக்காததுக்கு இருக்கியா சும்மா சும்மா போடுற அப்படின்ட்டு. பட் என்னவோ தெரியல, சொன்னது வந்து நடந்து போச்சு. நடக்காதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம், நல்லபடியா நடக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த யூஜியில செலக்ட் ஆனவங்க, பிஜியில செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான வாய்ப்பு. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து டச்லயே இருக்காங்க. அவங்களுக்கு புதுசா படிக்கக்கூடியது தமிழக வரலாறு, தமிழக பண்பாடு தான். கொஞ்சம் இலக்கணத்துல கொஞ்சம் மாறுபட்டு படிக்கணும்.
இந்த பிஜியில செலக்ட் ஆனவங்க, யூஜியில செலக்ட் ஆனவங்க அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா காலேஜுக்கு வருவாங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா நல்லா கேட்டுக்குங்க. இந்த யூஜிடிஆர்பில செலக்ட் ஆனவங்கள கிட்டத்தட்ட 20% வந்து இந்த பிஜிடிஆர்பி சிவிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நான் யூஜிடிஆர்பி சிவிக்கு போயிட்டு அந்த வெற்றி நாளன்னைக்கும் சென்னை போயிட்டு வந்தேன். இப்ப பிஜிடிஆர்பி சிவிக்கு போயிட்டு வந்தேன். அங்க பார்த்தவங்க ஏகப்பட்ட பேரு. எங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், அதர் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க, வெளியில படிச்சவங்க எல்லாமே பார்த்துருக்கோம். ஏன்னா எனக்கு எல்லா லிஸ்டும் எனக்கு ஃபிங்கர் டிப்ல நான் வச்சிருப்பேன். அதனால தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்குது. அதாவது டிஎன்பிசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th குரூப்ல படிச்சு வேலைக்கு போனவன் 2nd குரூப்புக்கு போயிடுவான். 2nd குரூப்ல வேலைக்கு போனவன் 1st குரூப் வருவான். அதே மாதிரி இப்ப வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. டிஆர்பி வந்து இதுக்கு முன்னாடி 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்ததப்ப ஒரு தடவை வேலை கிடைச்சா அதோட விட்டுருவாங்க. ரொம்ப ரேரா வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் படிக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. ஆனா இப்ப எஸ்ஜிடி பாஸ் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு டெய்லி 3 பேர், ஐயா நீங்க யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, என்கிட்டயே வந்து ஒரு 4-5 பேர் எஸ்ஜிடி பாஸ் பண்ணவங்களே படிக்கிறாங்க. இந்த பிஜிடிஆர்பியில கூட எஸ்ஜிடில படிச்சது மேலின் மலர்விழின்னு அந்த பொண்ணு, நான் அந்த இதுல வந்து பார்த்தேன். என்கிட்ட வந்து அவங்க எஸ்ஜிடிக்கு படிக்கும்போது டெஸ்ட் பேட்ச்ல ஏதோ இருந்தாங்க. அதுவும் என்னுடைய வாட்ஸ்அப்ல பார்த்தப்பதான் வந்தது மேலின் மலர்விழின்னு. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசுறப்ப நான் சொன்னேன், அந்த பொண்ணு எஸ்ஜிடில செகண்டரி கிரேட் டீச்சர்ஸா செலக்ட் ஆயிட்டு பிஜிடிஆர்பில செலக்ட் ஆயிருக்காங்க. ஜெண்டர் 10லயே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்கிட்ட படிக்கல, பிஜிடிஆர்பி என்கிட்ட படிக்க கிடையாது. யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச், அந்த எஸ்ஜிடில டெஸ்ட் பேட்சா இருந்ததா ஒரு ஞாபகம். அந்த இதுல நான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த இதுல சிவி சர்டிபிகேட் செலக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜெண்டர் 10ல இருக்கு. பேர் பாருங்க மேலின் மலர்விழி. போன செகண்டரி கிரேட் டீச்சர் செலக்ஷன் லிஸ்ட்லயும் பாருங்க இப்ப இருக்காங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து வேலைக்கு போனவங்களே வேலைக்கு போறாங்க. அதனால புதுசா படிக்கிறவங்க, பர்டிகுலரா காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய உடன்பிறப்புக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு அவங்க ஹெவியா போட்டி, ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. அதனால இந்த ஒரு வாரம் தூங்காதீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு வாரம் தூங்காதீங்க. அப்பதான் அவங்கள ஜெயிக்க முடியும். ஏன்னா போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் கல்லூரி தேர்வு மாதிரி கிடையாது. ஒரு 40 மார்க், 50 மார்க், 60 மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பாஸ் பண்ணிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், கான்வெகேஷன் வாங்கிட்டோம்லாம் கிடையாது. யார் முன்னாடி வராங்களோ அவன் தான் ஜெயிப்பான். ஓட்டப்பந்தயம் மாதிரி. கிரிக்கெட்ல 20-20 மேட்ச்னு வச்சுக்கோங்க, வெற்றி பெற்றவனுக்கு மட்டும்தான் வேலை. அதனால இத மனசுல வச்சு நல்லா படிச்சீங்கன்னா நீங்களும் கல்லூரி உதவி பேராசிரியர் ஆகலாம். ஆச்சுங்களா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.